ஹலோ கைஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குதுங்க. ஸோ அது பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா அதிரடி அறிவிப்பு மேல பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியறதே இல்லைங்க. சம்பளமா 21,000 ரூபா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த 21,000 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்திலேயே வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருந்து நீங்க அப்ளை பண்ணலாங்க. சோ இது பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஒரு அரிய வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாங்க நம்மளுடைய தமிழக அரசு. சோ அதை நாம தான் யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ வேலை இல்லாத நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் எந்தெந்த ஜாப் கவர்மெண்ட்ல இருந்து வெளியே வருது அதை பார்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு அப்ளை பண்ணி டக்குன்னு அவங்களுடைய திறமை காட்டி வாங்கிடுறாங்க. நிறைய பேருக்கு தெரியறதே இல்லைங்க. ஸோ நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோ புது புது வேலை வாய்ப்பு தகவல் சொல்லிட்டே இருக்குங்க. இப்படிலாம் வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லாத தமிழகம் அது இல்லாத இந்தியா ஃபுல்லா டிஃப்ரெண்ட் வேலை வாய்ப்புலாம் இருக்குதுங்க. எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனல்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக நல்ல நல்ல வேலை வாய்ப்பு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. சோ நீங்க ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. சோ நம்ம ஏற்கனவே ஒன் ஸ்டாப் சென்டர்ல இருந்து வேலை வாய்ப்புன்னு நோட்டிபிகேஷன் போட்டுட்டோங்க. சோ இது அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். சோ இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்திருக்குதுன்னு நமக்கு ஏற்கனவே நோட்டிபிகேஷன்ல நம்ம பார்த்துட்டோங்க. சோ சைல்டு ஹெல்ப் டெஸ்க் ரயில்வே ஸ்டேஷன் திருப்பூர் மாவட்டம் நம்ம நோட்டிபிகேஷன் பார்த்துருக்குங்க. அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதீங்க. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு மேல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதை பாருங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தா போஸ்ட் இதில் 2 கொடுத்துருக்காங்க, மேற்பார்வையாளர், வழக்கு பணியாளர். ஸோ நீங்க எது எலிஜிபிளோ அந்த போஸ்ட் இந்த இடத்துல எழுதிருங்க. அடுத்து நேம் ஆஃப் த அப்ளிகன், உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டர்ல எழுதிங்க. உங்களுடைய அப்பாவுடைய நேமோ ஹஸ்பண்ட் நேமோ எழுதிங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, எழுதிங்க. 1/11/2025 படி கம்ப்ளீட் ஆன வயதும் போட்டுங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் வசிக்கிறீங்க அதை போட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையான்னு கேட்குறாங்க, அதுவும் போட்டுங்க. ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்க ஓட்டிருங்க. ஸோ ஓட்டிட்டீங்களா? அடுத்து கேபிட்டல் லெட்டர்ல உங்களுடைய முகவரி அட்ரஸ் தெளிவாக எழுதிங்க. பின்கோடு கம்பல்சரிங்க. ஸோ அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் தெளிவாக எழுதிங்க, 10 நம்பரு. ஸோ ஜிமெயில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தெளிவாக எழுதுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்க. ஸோ மேற்பார்வையாளருக்கு டிகிரியும் அதே மாதிரி வழக்கு பணியாளருக்கு 12ஆம் வகுப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை போடுங்க. அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது படிச்சுக்கிறீங்களா, எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனுக்கு தான் சொல்லி கேட்குறாங்க, அது இந்த இடத்துல எழுதிங்க. கம்யூனிட்டி கேட்குறாங்க, ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சி, எஸ்டி என்னங்கிறத நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கங்க. ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்களா, இந்த இடத்துல ஒன்று போட்டுங்க. நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், எங்கே ஒர்க் பண்ணீங்களா அதோட நேம், அங்கே உங்களுக்கு என்ன வேலை, எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க, எத்தனை இயர் எத்தனை மந்த்னு கேட்குறாங்க, போட்டுங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை இருந்தாலும் நீங்கள் எழுதுருங்க. கீழே குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக நீங்கள் பூர்த்தி செய்யலைனாலும் இல்லை டாக்குமெண்ட் கரெக்டாக வைக்கலனாலும் உங்ககிட்ட சொல்லாமே அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து கீழே பாருங்க, உங்களுடைய நேம் இந்த இடத்துல எழுதிட்டு இதை படிச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா மேலே சொன்ன தகவல் எல்லாமே கரெக்டு. இன்கேஸ் தப்புனா என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை படிச்சு பார்த்துட்டு கீழே சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய சைன் போட்டுங்க. போட்டு லெஃப்ட் சைடில் டேட்டு என்க்ளோசர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட்டு போட்டு என்க்ளோசர் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒன்றுன்னு போட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கிறீங்களோ அதை அப்படியே எழுதிங்க. 1வது இப்போ 10th மதிப்பெண் வைக்கிறீங்களா 10th, 2 12th, 3 டிகிரினா டிகிரி, இந்த மாதிரி ஆதார் கார்டு என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கிறோமோ அதெல்லாம் இந்த இடத்துல எழுதிங்க, அவ்வளோதாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மும் உங்களுக்கு ஒரே ஒரு பேஜ் தாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.